எத்தனை அறிவிப்பு கொடுக்குறாங்க காவல்துறை தரப்புலையும். முதல்ல 25 கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் 17 கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்க, அப்புறம் 11 கண்டிஷன்ஸ் இந்த கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு கண்டிஷனையாவது பின்பற்றாங்களா? குழந்தைகள் கூட்டு வராதிங்க, பெண்கள் வராதிங்க, கற்பமானவங்க வராதிங்க, முதியோர்கள் வராதிங்கன்னு ஒருத்தன் கேட்கறானா? நேற்றுக்கெல்லாம் எனக்கு அசிங்கமா திட்ட தோணுது. ஒரு 3 வயசு கை குழந்தைங்க அதை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியோட ஒருத்தன் வரான், வந்து என் பிள்ளைக்கு என் தலைவன் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு வேணா வெயில வந்து நிக்கிறான். எங்க நாமக்கல்ல உன் தலைவன் தான்டா சொல்றான் கூட்டிட்டு வராதுன்னு. பைத்தியகரா. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இந்த சினிமா ரசிக போதை எந்த அளவுக்கு மண்டையில நின்று இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன கை குழந்தை என்ன வேணா நடக்கலாம்ல. ஏன்னா ஏற்கனவே பாக்குறோம் மீடியாஸ் வந்து அத்தனையும் டெலிகாஸ்ட் பண்ணுது. உங்களுடைய மாநாட்டில் நடந்த அசம்பாவிதங்கள், மற்ற திருச்சியில நமக்கு இதுல நாகப்பட்டினத்தில் நடந்த அசம்பாவிதங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். ஒரு மேலே நிக்கிறான், மரத்து மேலே நிக்கிறான், போஸ்ட் மேலே நிக்கிறான், எல்லாம் நின்னாங்கல்ல. இப்போ இவ்வளவு அசம்பாவிதங்களையும் நம்ம பாக்குறோம். பார்த்ததுக்கு அப்புறமும் கை குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு வந்துட்டு என் தலைவன் தான் பேர் வைக்கணும்னு அந்த கூட்டத்தில் வந்து ஒருத்தர் நிக்கிறான் வேணா வெளில அப்படின்னா, இவனுக்கு பிள்ளைய விட பெத்த பிள்ளைய விட இந்த ரசிகமான நிலை மேலோங்கி இருக்குது தானே. கை குழந்தை உங்களை என்னடா பண்ணிச்சு, என்னடா பாவம் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட 5000 பேர் சொல்றாங்க, வண்டிக்கு பின்னாடி அப்படியே துரத்திட்டு வர்றாங்க. அதெல்லாம் ஒரு காட்சியை பார்க்க முடியுது. வண்டிக்கு பின்னாடி அப்படியே வண்டி அந்த முன்னாடி அப்படியே ஓவர்டேக் பண்ற மாதிரி வர்றாங்க. அதுல வந்து சுத்தி தலைவான கை காமிச்சிட்டு செல்ஃபி எடுத்துட்டு வந்ததுல 2 பைக் கிளாஷ் ஆகி விஜயனுடைய காருக்கு டயர்ல போய் உரசி அவனுக்கு கீழே வந்து அடிபடுறது கூட காட்சிகளாக என்னால பார்க்க முடியுது. ஒட்டுமொத்தமாகவே 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் பேசுறாரு. அதனால பெரிய அளவுக்கான அங்க பேசுறதுக்கான டியூரேஷன் இல்லை. அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வர்றாருல, இதை சென்சேஷனாக ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோவாக இதை மாற்றுகிறார் விஜய். அப்ப மீடியாஸும் தொடர்ச்சியா ஹைப் பண்ணி வீட்டுல இருந்து கிளம்ப போகிறார், வீட்டுல இருந்து கிளம்பி விட்டார், காருக்குள் ஏறி விட்டார், விமான நிலையத்தில் நுழைந்து விட்டார், அப்புறம் அங்கிருந்து வெளியே வந்து விட்டார், தொண்டர் புடைசூழ போறாங்க, அங்க இருக்கக்கூடிய தொண்டர் அத்தனை பேரையும் இப்படி எந்த கட்சிக்காவது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ முதலமைச்சரோ எதிர்கட்சி தலைவரோ இவ்வளவு யாரோ போகிறத இப்படி படம் பிடிச்சி இந்த ரோட் ஷோவை 24 hours இது லைவ் பண்ணி காமிக்கிறாங்களா? இன்னைக்கு கூட்டம் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே மீடியாஸ் போயிருந்தாங்க. போய் அங்க இருக்க அவனுங்களும் முன்னாடி வந்துறானுங்க. ஒரு நாள் 1.5 நாளுக்கு முன்னாடி வந்து காத்து கிடந்து அங்கே சாப்பிடாம கொள்ளாம பட்டினி கிடந்து குளிக்காம கொள்ளாம அப்படியே கடந்து என் தலைவன் எப்படியாவது பாத்தரணும் அப்படின்ற இது. அப்ப மீடியாவை ஹைப் பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் வந்து இதை வச்சு இதை ஒரு பிளஸ் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அறிவிக்கப்படாத ஒரு ரோட் ஷோ வந்து சேர்றாரு. 2 மணிக்கு வர வேண்டிய கரூர் ஸ்பாட்டுக்கு 7 மணிக்கு வர்றாரு. 5 மணி நேரம் தாமதம். இப்போ 2 மணிக்கு வருவார்ன்றது கணக்கு பண்ணி அவன் ராத்திரியிலேருந்து கிடக்கிறான். அப்போ அங்க இருந்து கடையெல்லாம் மூடிடுறாங்க, சாப்பாடு வழி இல்லை, தண்ணிக்கு வழி இல்லை, ஒன்றுக்கும் வழி இல்லாமல் பல பேர் மயங்கி விடுறாங்க. அவங்களுடைய மாநாட்டில இருந்து அத்தனையும் எடுத்து பார்த்துட்டாலும் சரி, ஒரே மயக்கம் தான். திருச்சியில மயக்கம், அதே மாதிரி நாகப்பட்டினத்துல மயக்கம், எங்கெங்க போறாரோ அத்தனை இடத்துலையும் மயக்கம். ஏன்னா தண்ணிக்கு வழி இல்லை, அவ்வளவு வெயில், நடு ரோட்ல நிக்கிறாங்க.